அன்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்தில பலவிதமான யோகங்கள் இருக்கு. அதில லக்ஷ்மி யோகங்கிறது மிக சிறப்பான யோகம். ஒரு ஜாதகத்தில லக்னத்திலிருந்து 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம், பிதிர்ஸ்தானம். மேலும் அந்த 9ஆம் இடம் லக்ஷ்மி ஸ்தானம்னு அழைக்கப்படுது. அந்த லக்ஷ்மி ஸ்தானாதிபதி பலமாக இருந்து லக்னாதிபதியும் பலமாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு லக்ஷ்மி யோகம் உண்டு. அந்த லக்ஷ்மி யோகங்கிறது அமைகிறது ரொம்ப ரொம்ப அரிதானது தான். ஆனால் அப்படி லக்னாதிபதியும் 9ஆம் இடமாகிய லக்ஷ்மி ஸ்தானாதிபதியும் பலமாக இருந்து ஒருத்தருக்கொருத்தர் கேந்திரத்தில் அல்லது திரிகோணத்தில் இருந்தால் 2 பேரும் ஆட்சி பலம் பெற்றிருக்கணும் அல்லது உச்ச பலம் பெற்றிருக்கணும். மேலும் அந்த 2 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் கேந்திர ஸ்தானத்தில் இருக்கணும் அல்லது திரிகோண ஸ்தானத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் அவங்களுக்கு அந்த லக்ஷ்மி யோகம் கிடைக்கும். அந்த லக்ஷ்மி யோகம் அமைஞ்சால் அவங்களுக்கு நிறைஞ்ச செல்வம் கிடைக்கும், வசதியாக வாழுவாங்க, ஆடம்பரமான வாழ்க்கை அவங்களுக்கு இருக்கும், நல்ல சொத்து அவங்ககிட்ட இருக்கும், பண வரவு இருக்கும், அவங்க திறன்மிக்கவங்களாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட அறிவு கூர்மை இருக்கும். அந்த திறனும் அறிவு கூர்மை ஒன்றா சேர்ந்து அவங்களுக்கு நல்ல தொழில் நுணுக்கத்தை கொடுக்கும். இப்படி சிறப்புகளோட மனுஷன் பொதுவாக வாழ்க்கையில் தேடக்கூடிய மன நிம்மதி அவங்களுக்கு இருக்கும். அமைதியான வாழ்க்கை அவங்களுக்கு வாழ்வாங்க. உடல் ஆரோக்கியம் இருக்கும், மனசும் அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். லக்ஷ்மி ஸ்தானாதிபதி லக்ஷ்மி ஆட்சி உச்ச பலம் பெறுவதனால லக்னாதிபதியும் ஆட்சி பலம் பெற்றுறதுனால இப்படி பலன்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆரோக்கியம், மன நிம்மதி, தொழில் நுணுக்கம் இருக்கிறதுனால அவங்க வேலை பார்க்குற இடத்துல, அவங்களோட பணியிடத்தில், மேலும் அவங்க வாழக்கூடிய சமுதாயத்தில் அவங்களுக்குன்னு உள்ள அந்த சமூக வட்டத்தில் அவங்களுக்கு நல்ல மதிப்பு இருக்கும், நல்ல மரியாதையும் இருக்கும். இதுக்கெல்லாம் மேலே அவங்க படித்தவங்களாக இருப்பாங்க, கற்றவர்களாக இருப்பார்கள். எல்லாத்துக்கும் கிரீடம் வச்ச மாதிரி இவ்வளவு வசதி வாய்ப்பு அறிவு நுணுக்கம் இருந்தாலும் கூட அவங்க கண்ணியமானவங்களாக இருப்பாங்க. அதுதான் மேஜர் ப்ளஸ் பாயிண்ட். அதுதான் அந்த வகையில் ஒருத்தர் கடக லக்னத்தில் பிறந்திருந்தா அந்த கடக லக்னத்திற்கு அதிபதி சந்திர பகவான். அந்த கடக லக்னாதிபதி சந்திர பகவான் அந்த கடக லக்னத்திலேயே இருக்க பிறந்திருந்தால், அதாவது ஒருத்தர் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம், அப்புறம் ஆயுள நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தா அவங்க கடக ராசியை சார்ந்தவங்க. சந்திரன் கடகத்திலே இருப்பார். அப்புறம் இந்த நட்சத்திரங்களை பிறந்து கடக ராசியில் பிறந்து லக்னமும் கடக லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி சந்திரன் அந்த கடகத்திலேயே ஆட்சி பலம் பெற்றிருப்பார். அப்படி இருக்கிறதோட அந்த கடக லக்னத்திலிருந்து 9ஆம் இடம் மீனம். அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவானும் அந்த 9ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று அமைஞ்சிருந்தா இந்த கடகத்துக்கு இந்த 9ஆம் இடம் திரிகோணஸ்தானம். திரிகோண ஸ்தானாதிபதி திரிகோணத்திலே ஆட்சி பெற்று லக்னாதிபதி சந்திரன் லக்னத்திலே ஆட்சி பெற்று இப்படி பேர்த்திருந்தா அவங்களுக்கு
லக்ஷ்மி யோகம் உண்டு. அதன்படி அவங்களுக்கு நிறைந்த செல்வம், வசதியான வாழ்க்கை, ஆடம்பரம் மிக்க வாழ்க்கை, நல்ல சொத்து அவங்களுக்கு சேருதல், பண வரவு இருந்து கொண்டே இருத்தல், திறன்மிக்கவர்களாக இருப்பது, அறிவு கூர்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். அதனால் அவர்கள் தொழில் நுணுக்கம் மிகுந்தவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு மன நிம்மதி இருக்கும், அமைதியான வாழ்க்கை இருக்கும், ஆரோக்கியம் உண்டு. ஆரோக்கியம் தான் மிக மிக முக்கியமானது. அந்த ஆரோக்கியத்திற்கு, அந்த தொழில்நுட்பத்திற்கு அவர் எங்கே வேலை பார்த்தாலும், அவங்க வேலை பார்க்குற இடத்துல, அவங்களுடைய பணியிடத்தில், மேலும் அவங்க எந்த சமூகத்தில் வாழ்ந்தாலும், எங்கே போய் வாழ்ந்தாலும், அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சமூக வட்டத்திலையும், அவர் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் அவருக்கு நல்ல மதிப்பு இருக்கும், நல்ல மரியாதை இருக்கும். கற்றவராக இருப்பார், படிப்பறிவு அவருக்கு இருக்கும், நல்ல கண்ணியமானவராக இருப்பார். லக்னாதிபதி சந்திரன் லக்னத்தில் ஆட்சி பெற்றிருக்க, 9 கூடியவன் 9இல் ஆட்சி பெற்றிருக்க கடக லக்னத்திலே பிறந்தவருக்கு, அதே கடக லக்னத்தில் பிறந்து அந்த கடக ராசியிலேயே பிறந்து அந்த லக்னத்தில் ராசியாக அதிபதியாக சந்திரன் அங்கே இருக்க, 9ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய அந்த குரு பகவான் அந்த கடக லக்னத்திலேயே அந்த கடக ராசியிலேயே இருந்தால் அங்கே குரு பகவான் அவர் உச்சபலம் பெறுகிறார். ஆகையினாலே அது சந்திர கேந்திரத்தில், லக்னாதிபதியாகிய லக்ன கேந்திரத்தில், லக்னாதிபதி இருக்கக்கூடிய சந்திர கேந்திரத்தில், லக்ன கேந்திரத்தில் 9ஆம் இடமாகிய லட்சுமி ஸ்தானாதிபதியாகிய குரு பகவான் உச்சபலம் பெற்று இருப்பதனால இப்படி பிறந்தவங்களுக்கும் லக்ஷ்மி யோகம் உண்டு, நிறைந்த செல்வம் உண்டு, வசதி உண்டு, ஆடம்பரம் உண்டு, நல்ல சொத்து உண்டு, பண வரவு உண்டு, திறன் உண்டு, அதோடு அறிவு கூர்மை உண்டு. அந்த திறனாலும் அறிவு கூர்மையாலும் அவங்களுக்கு தொழில் நுணுக்கம் இருக்கும், தொழில் முன்னேற்றம் இருக்கும், தொழில் சிறப்பாக இருக்கும், மன நிம்மதி உண்டு, அவங்களுக்கு அமைதியான வாழ்க்கை உண்டு, ஆரோக்கியமான வாழ்க்கை உண்டு, பணியிடத்தில் மற்றும் சமூக வட்டத்தில் நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும், கற்றவராக இருப்பார், கண்ணியமானவராக இருப்பார். இப்படியாக ஒரு ஜாதகத்தில் கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கிரகங்கள் எப்படி அமைந்திருந்தால் அவங்களுக்கு லட்சுமி யோகம் கிடைக்கும், அதன்படி அவங்களுக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல கேட்டீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.